அதுவும் இல்லாமல் என் ட்ரீம் வேறு சொல்லிக்கிறேன்ல, எப்படியாவது நான் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினோம். 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினோம். அது எப்படி வாங்குவோம் ஏது வாங்குவோன்னு தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வாங்குவேன். கூடிய சீக்கிரத்தில் இல்லை, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் அதுக்கோசரம் உழைப்பேன். நகர் நகர் பாரு ஐயா ஐயா 34 100 வணக்கம், காலை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண தான் போயிருக்கிறோம். இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. மழை வர மாரி இருக்குது, நாளைக்கு புயலே வர மாரி இருக்குது. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படியே இன்றைக்கி ஓட்ட முடியும், நாளைக்கு ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா 11:03. சரி, எப்படி வராங்க 11:03. எப்படி ஃபஸ்ட் ஆர்டர் தான் எடுக்க போயின்னுக்கிறேன். கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 28,144 கரெக்டாக. உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இருங்க, இந்த ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த ஆர்டர் போட்டு ஒரு 5 நிமிஷம் மேலே ஆகுது. ஏன்னா போய் எடுக்கணும் போயிட்டு. அதுவும் இல்லாமல் மழை வேறு வருது. எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. சரி, இருந்தாலும் எதுக்கோ எடுத்து வச்சுப்போம், கேமரா ஆன் பண்ணி வச்சுப்போம். எது எடுக்க முடியுதோ அது மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா மழை இப்போ பெய்யல, கரெக்டாக ஒரு வாரம் மழை பெஞ்சுன்னே இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி லேட்டு 1 hour. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி தீபாவளி மறுநாள் தானே, எதுனா ஆர்டர் வேணுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுக்கலான்ட்டு போய்க்கிறேன். எப்படின்னு தெரில. இது எத்தனையுமே போர்ட்டர் பார்ப்போம், போர்ட்டரில் எதுனா ஆர்டர் விழுதான்ட்டு. சாருக்கு போய்ட்டு கால் பண்ணுவோம். நீங்களா பார்சலு? ஆஹா, போர்ட்டரா? சார் ராப்பிடோவா? இந்திரா நகர் தானே? இந்திரா நகர் தானே? ஓடிபி 260. அவங்க தான் பேமெண்ட் பண்ணுவாங்களா? 9635. பெட்ரோல் போட்டால் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. பால் தான், இந்திரா நகர். எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஆடுது, வெயிட்டு பால் வேறு. ஏன்னா இன்னொரு ஆர்டர் எடுக்க முடியுமா? போட்டு ஆன் பண்ணுறா தம்பி. 2,000 போட்டாங்க. சரி, எடுத்துடலாமேன்னு எடுத்துட்டேன். ஏன்னா மயிலாப்பூர் தான் ஃபஸ்ட்டு, மயிலாப்பூர் தானே கொடுப்போம். மயிலாப்பூர் ஆர்டர் ஒன்று போட்டுக்கிறாங்க. சரி, எடுத்துடலாமேன்னு எடுத்துட்டேன். வண்டி வேறு ஒரு சைடு வலிக்குது. வெயிட்டுங்க இது. பால் எத்தனை கிலோ இருக்குன்னு தெரில. இன்னொருத்தர் ஜெப்டோ ஓட்டணும்னு சொல்லினே இருக்கிறாரு. அது பண்ணலாம் ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து மாதத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு 8,000 கொடுக்கணும். அது வந்து நான் இந்த கடைசி 8-10 நாளில் தான் எடுப்பேன். அது நான் ஜெப்டோ ஓட்டினா எப்படி அமௌண்ட் வரும்னு தெரியாது. அதனால் ஒரு பயத்தினால ஜெப்டோ ஓட்டாமல் இருக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம டைமிங்கே தெரியும்ல, 10 மணி டு 5:30 மணி வரைக்கும். ஜெப்டோ ஓட்டினா அந்தமாரி எடுக்க முடியாது வேறு. அமௌண்ட்டு 1,200 எடுக்கிற மாரி ஜெப்டோ ஓட்டினா எடுக்க முடியாது. ஏன்னா அதில் வருது 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அதிகபட்சம். அந்தமாரி இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுனால அது எடுக்க மாட்டேறேன். நான் பண்ணுறேன், ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து பண்ணுறேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது எனக்குன்ட்டு காசு சேர்ப்பேன்ல, அப்போது வந்து அதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணிடுறேன். 2வது ஆர்டர் லொக்கேஷன் வந்துட்டாங்க. இங்கே தானே, பச்சை பாஸ் ஆப்போசிட்டில்.
சரி, பேமெண்ட் யாருமா? பேமெண்ட் அவ்வளோங்க. இது எடுத்தாச்சு. அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். நம்ம அப்படியே இதை கொடுத்துட்டு இந்திரா நகர் போய்டும். இந்திரா நகர் எங்கே இருக்குது? சரிங்க, 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதானா பார்த்தீங்களா? வெயிட்டுக்கு இந்த பால் எவ்வளோ எடுத்துன்னு போய்க்கிறேன். இது கொஞ்சம் சைடாக இருக்குது, வெயிட் ஆகுது. ஏங்க என் ஆசையே வந்து அந்த 1 lakh அந்த சில்வர் ப்ளே பட்டன் அது வாங்கணும் தாங்க. எப்படியாவது அது வாங்குறது தான். மற்றவங்கள மாரி இந்த அமௌண்ட்டு சேர்த்து சேலஞ்சு அதுமாரிலாம் பண்ணணுன்ட்டு எனக்கு எண்ணம் இல்லை. காலப்போக்கில் அப்படியே போகிறது போயின்னு இருப்போம். அந்த 1 lakh சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும் தான் என்னோடய ட்ரீமு. அது எப்படியாவது வாங்குவேன். ஆனால் மறக்காமல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அந்த 80% இருக்குது வீடியோ பார்க்குறாங்க. நான் இன்னொன்று நேற்று புதுசாக ட்ரை பண்ணேன். இப்போ புது ஆப்ஷன் யூடியூப்பில் கொண்டு வந்தாங்க, கொலாப் ஆப்ஷனு. யாருன்னா பெரிய யூடியூப் சேனலில் இருந்தால் அவங்க கூட கொலாப் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு 18,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறான். சரி, அவன் சேனலில் போட்டு பார்த்தேன் கொலாப் ஆப்ஷனு. அது ஃபெயிலியர் மாரி தான் தெரியுது. ஏன்னா போட்டு பார்த்தேன், அவ்வளோவும் வியூஸ் போகல. எப்பயும் போகிற நார்மல் வியூஸ் தான் போயிடுச்சு. நான் நினச்சேன் அவன்லேருந்து ஒரு 1000 பேர், ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட பரவாயில்லன்னு நினச்சேன். 18,000 வச்சுக்கிறான்னுட்டு. அப்படிலாம் ஒன்றுமே ஆகலை. சரி, கொலாப் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணுவோமே, எல்லாமே புதுசு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோமேன்ட்டு தான் உங்களுக்கும் சொன்னேன். இப்போ யூடியூப் சேனல் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா கொலாப் ஆப்ஷன் கூட ஒன்று வந்திருக்கு. இப்போ இன்ஸ்டாலெலாம் பண்ண மாட்டோம் கொலாபு, அதேமாரி யூடியூப்லேயும் வந்திருக்கு. இது எனக்கு கை கொடுக்கலையா இல்லை இது எப்படின்னே தெரியல. தூருதுங்க. 2 ஆர்டர் இன்னும் கொடுத்து முடிக்கல, அதுக்குள்ளே மழை தூருது. எப்படியோ கேமராவை எடுத்து வச்சிருவேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி எப்படின்னா நடக்குதுன்ட்டு சும்மா வீடியோ எடுத்து போடுறதுக்கு சொந்தம் எடுத்துகிட்டு வந்தேன். மழையே பெய்யுது, ரெயின் கோட்டு போடணும். இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ரெயின் போட்டு கேமராவெலாம் எடுத்து வச்சிடணும். 2வது ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்கல, 2வது ஆர்டர் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2வது ஆர்டருக்கு லொக்கேஷனுக்கு இன்னும் 300 மீட்ரு தான். ஹலோ நண்பர்களே, அவ்வளோதான். மழை வந்ததுனால வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ 2வது ஆர்டரு, 1வது ஆர்டரு, அதுக்கப்புறம் 3வது ஆர்டரு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ 4வது ஆர்டரு, 5வது ஆர்டரு தான் எடுத்துன்னு முகப்பேர் தான். ரெண்டுமே ரேப்பிடோலையும் போட்டோர்லேயும் ஒரு ஆர்டர் போட்டாங்க. போட்டோர் வந்து 150 ரூபா ஆர்டரு, ரேப்பிடோ வந்து 200 ரூபா ஆர்டரு. ரேப்பிடோ வந்து ஆழ்வார்பேட்டை அங்கேருந்து எடுத்தேன். போட்டோர் வந்து இங்கே பச்சை பாஸ் காலேஜ் ஆண்டேருந்து எடுத்தேன் ஒரு பார்சலு. அதுக்கு 150 ரூபா கொடுத்தான். 150 ரூபா இதுவும் ஆகுது. இன்னும் ட்ராப் பண்ணல. அதான் மழை நின்றுச்சு. செம மழை. ரெயின் கோட்லாம் போட்டேன் நானே. பார்த்தீங்களா? வீடியோ எடுக்க முடியல. டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 ஆக போகுது. அதுதான் சரி வீடியோ எடுப்போம் இப்போது, இல்லைன்னா முடியாதுல்ல. அதனால தான் சரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவை. இப்போவே மழை நின்றுச்சு வேறு. எனக்கு கொஞ்சம் டிப்ஸு நல்லாவே கொடுத்தாங்க. 24 ரூபா ஒரு இடத்துல, 10 ரூபா ஒரு இடத்துல அந்த காசே கொடுத்துட்டாங்க. 24 ரூபா ஒன்று போட்டு. ஆமாம், டிப்ஸு அதிகமாகவே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு தான் டிப்ஸ் வரல. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த அக்கா அப்பயே போட்டாங்க, மழை வரதுக்கு முன்னாடி போட்டதுனால அது ஒன்றும் இது பண்ண முடில. இப்படியே முகப்பேர் தான். ரெண்டுமே ஒரே லொக்கேஷன் மாரி தான் போகுது. நான் 4வது ஆர்டரத்துலேயே நின்று பார்த்தேன் முகப்பேருக்கு இன்னொரு ஆர்டர் உயிதான்ட்டு. போட்டோரில் ஃபஸ்ட்டு ரேப்பிடோ தானே உயிந்துச்சு. 4வது ஆர்டர் லொக்கேஷன்லேயே நின்று பார்த்துனே இருந்தேன். ஒரு ஆர்டரும் போடல. எங்கேயோ டிசைனாக போட்டுக்கிறாங்க, பேரே தெரியாத இடத்துக்கு. அம்பத்தூர் போட்டால் கூட முகப்பேர் பக்கம் தானே அப்படின்ட்டு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா போடவே இல்லை. அங்கேருந்து பொறுமையாக ஓட்டின்னு வந்துனே இருந்தேன். அடுத்தது கரெக்டாக இங்கே எங்கன்னா லோயலா காலேஜ் வந்தோடனே போடுறாங்க. சரி பரவாயில்ல, ஒரு 150 ரூபாவில் ஒரு 100 ரூபாவது வரட்டுமே, ஏன் விடணும் சும்மா போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெயிட்டு தெரு தான். போயிட்டு மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோமீட்ரு அப்படி ஆகும். எதுக்கு அந்த 150 ரூபா விடணுன்ட்டு
சரி எடுத்துட்டேன். அது ஆனால் ரெண்டுமே டேப்லெட் தான். நன்றிண்ணா. வந்துச்சுண்ணா 219 கிட்ட தான் காட்டிச்சு. ஏதோ 250 போட்டிங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ம் நாங்கள் இந்த ஆர்டருக்கு 31 ரூபா எக்ஸ்ட்ராங்க. பாருங்கள் திருப்பி மழை பெய்யுதுங்க. மன்னிச்சிருங்க, இப்படி தான் வீடியோ எடுக்க முடியும். ரெயின் டைம் இப்படி தான் இருக்கும், மன்னிச்சிருங்க. வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு எடுப்பேன். ரேப்பிடோவில் சரிங்களா? நான் நெக்ஸ்ட்டு இதுவில் கண்டினியூ பண்ணுறேன் எப்போ எடுக்க முடியுமோ. ஏன்னா மழை வர்றதுனால எடுக்க முடியாது. அதனால் இல்லைன்னா ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அப்படி சொல்லி தான் முடிப்பேன் இன்றைக்கி. இது வரைக்கும் கரெக்டாக பண்ணுக்குது. அடையாறு எடுத்துடலாம். சரிங்க, பார்ப்போம். இப்போ 6வது ஆர்டர் தான் எடுத்துன்னு போகிறேன். 4வது 5வது ஆர்டர் இப்போது நான் கரெக்டாக 4வது ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதோட செம மழை. திருப்பி 5வது ஆர்டரு கொடுத்துட்டு நின்று இருந்தேன் முகப்பேரில் அப்படி நின்றுக்கும் போது இங்கே மதுரை வாயிலேருந்து இது அடையாருக்கு ஆர்டர் போட்டாங்க. 196 இப்படி தான் ஏதோ வந்துச்சு. சரி உடனே எடுத்துட்டேன் நான். அது சரி என்ன ஏதெல்லாம் பார்க்கல டப்புன்ட்டு. சரி 6வது ஆர்டர் போட்டாங்களே, பெரிய ஆர்டரு. அதுவும் இல்லாமல் டைம் இல்லை இன்றைக்கி. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை இருக்கணும். டைம் இல்லாதனால என்ன பண்ணியிருந்தேன், 6வது ஆர்டர் எத்தனை இருந்தேன். லெஃப்ட் எடுக்க விட மாட்டேறாங்க. டப்புன்னு லெஃப்ட்டு திரும்பிட்டான் பாருங்க. சரி 6வது ஆர்டர் எடுக்கும் போது அப்படியே சரி அங்கேருந்து மதுரையிலேருந்து அடையார் கொஞ்சம் லாங்கில் என்ன டபுள் ஆர்டர் போடுறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஒரு 14 கிலோமீட்டர் காட்டுச்சு. அதில் 4 கிலோமீட்டர் வந்துட்டேன் ராமபுரம் கிட்ட. ராமபுரம் வந்தோடனே அதுக்கு இதுக்கு போட்டாங்க அண்ணாமலைபுரம். சரி அண்ணாமலைபுரம் போட்டூரில் போட்டாங்க. நான் ரேப்பிடோவில் வந்து அடையார் போட்டாங்க. அண்ணாமலை வந்து போட்டூரில் போட்டாங்க. சரி எடுத்துக்கலாமே எடுத்துட்டேன். 177 ரூபா காட்டினாங்க. வட்டுமே ஒரு 130 ரூபா 140 ரூபா வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. எடுத்துட்டேன். ஆர்டர் இப்போ போட்டரில் மிஸ்டு ஆர்டரு மட்டுமே 134 எவ்வளோ பார்த்தேன். 134 100 நாட்டு வெடி போலங்க. அவர் வச்சதே எனக்கு தெரியல. செம சவுண்டு. 7வது ஆர்டரையும் இந்த சைடில் கட்டியிருப்பேன். கொஞ்சம் 2 பேக்னால கட்டிட்டேன். அது உங்ககிட்ட காட்டல. இப்போ தெரியுதான்னு தெரில. 7வது பேக் அதுதாங்க. பல்ல நினச்சேன். 2 ஆர்டர் எடுத்தாச்சா. பக்கத்தில் தாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். பக்கம் தான். சரி அதான் எடுத்துட்டேன். எப்படியோ இன்றைக்கி நாள் எப்படியோ முடிய போகுதுங்க. நாளைக்கு ஓட்ட முடியும். இப்போ வானம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. ஏன்னா நம்ம சுற்றினே இருக்கிறதுனால இப்போ இங்கே ஒரு கிளைமேட் இருக்கும், வேறு லொக்கேஷனில் வேறு கிளைமேட் இருக்கும். ஏன்னா காலையில் எடுக்கும்போது அடையார்லேருந்து வரும்போது செம்ம மழை. இப்போ இங்கே மூவப்பேர் சைடில் வந்து பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு லொக்கேஷன் ஒரு மாரி இருக்கும். நம்ம அதுக்கு தான் ரெயின் கோட்டை போட்டே இருக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது மட்டும் கைட்டி வச்சுக்கலாம், மற்றபடி போட்டே இருக்கட்டும்ன்ட்டு ஒரு மைண்ட் செட்டு. இப்போ ஃபஸ்ட்டு எது கொடுக்க போகிறேன்னா 6வது ஆர்டர் தான் கொடுக்கணும். 6வது ஆர்டர் கொடுத்துட்டு 7வது ஆர்டர் கொடுப்போம். ஏன்னா அடையார் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அது ஃபஸ்ட்டு ஆர்டரு ஏதோ இருக்குது போல். அவங்க கால் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவ்வளோ மெயின் இல்லை. ஸ்கோடா கம்பெனிக்குள்ளேருந்து தான் எடுத்தேன். அது இது சர்வீஸு கொடுக்கும்போது வண்டியிலே வச்சுட்டுக்கிறாங்க. அதை எடுக்காமல் கொடுத்ததுனால இப்போ என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் என் ட்ரீம் வேறு சொல்லிக்கிறேன்ல, எப்படியாவது நான் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினோம். 1 lakh சப்ஸ்கிரைபர் அடித்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினோம். அது எப்படி வாங்குவோம் ஏது வாங்குவோன்னு தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கூடிய சீக்கிரத்தில் இல்லை, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் அதுக்கோசரம் உழைப்பேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அதை மட்டும் எனக்கு கொஞ்சோண்டு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஆர்டர் ஃப்ளோ பரவாயில்லைங்க.
இன்னைக்கு ஆளுங்களே இல்லை, அதனால ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 6, 5, 4. இது எடுத்தது 3.8 கிலோமீட்ரு. ரொம்ப லாங்காக அடையாரே ஊந்துச்சுங்க. 6 கிலோமீட்டருக்கு ஊந்துச்சுங்க. 6 கிலோமீட்டரில் எவங்க போயிட்டு எடுத்துன்னு வருவா? 6 கிலோமீட்டரில் யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுப்பேன், அது எப்பயாவது முடியாத போது தான் எடுப்பேன். முடியாத போதுனா இப்போது எங்கேயாவது லாங்காக போயிட்டு வீட்டுக்கிட்ட ஆர்டர் போட்டாங்கன்னா அப்போ எடுக்கலாம், அப்போ ஒருத்து. ஏன்னா இன்றைக்கி வீடியோ கூட எடுக்க முடியல ஒழுங்காக, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரில. நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்டுறேன், ஒரு ஆர்டர் முடிச்சது எப்படி முடிச்சுன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்டுறேன் பேசி வாய்ஸ் ஓவரில். 38. சரி, வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. அதாங்க 6வது ஆர்டர் குத்தாச்சு. 7வது ஆர்டருக்கு ட்ராப் போனோம், பக்கத்தில் தாங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு பார்த்தேண்ணே, குட்டி சோட்டா பீம் 3 கிலோமீட்ரு தாங்க. 2 கிலோமீட்ரு 2.5 கிலோமீட்டர் நினச்சேன். பரவாயில்ல, 3 கிலோமீட்டருன்றது ரொம்ப தூரம் இல்லை. அடையாறு ஆறு பார்த்துட்டு போயிடலாமா, இவ்வளோ இதுவாக இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக. சரிங்க, நிறுத்துவோம். கேமரா நான் எடுத்து காட்டுறேன், நிறுத்தக்கூடாது. எப்படி இதுன்னு பார்ப்போம். இன்னும் ஆர்டர் போட்டுக்கிறாங்க, 55 ரூபா ஆர்டரு. கஸ்தூரி நகர் பா, எப்படி இருக்குது பாருங்க. செம்மையாக இதில் கேமரா கீழே விழுந்துற போகுது. ரொம்ப அழகாக இருக்குது. பஸ்ஸெலாம் போயிடுச்சுன்னா எகுறுதுங்க. ஒரு ஆர்டர் கொடுக்க சொன்னால் வேடிக்கை பார்த்து. அது பறக்கும் ட்ரெயின் பாலமா? சரிங்க, நான் நின்று பார்த்துட்டோம், கிளம்புவோம். இதே ஈவினிங் அந்த சூரிய உதயம் மறையிறப்போ சூப்பராக இருக்கும். சன்செட்டு போது அப்படியே இல்லை, இறங்கும் போது அப்படியே மேக கலரு அப்படியே ஒருமாரி மாறும், சூப்பராக இருக்கும். வாங்க கொடுக்கலாம். 1000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சாச்சு. இந்த ஆர்டர் கொடுத்தா தான் எவ்வளோன்னு தெரியும், பேலன்ஸ் எவ்வளோ ஓட்டணும். டிப்ஸு மட்டுமே இன்றைக்கி நல்ல டிப்ஸாக மட்டுமே. இந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே அனுப்புவாங்களான்னு தெரியல. இப்படியே நிறுத்திட்டு போய்டுவோமா, ஏன்னா என்ன போனால் கிடையாது. போயிடலாம். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டுறாங்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்கிற இது, ரெயின் கோட்டை சின்னோண்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை? அது பெரிய சைஸ் தான், எனக்கு சின்னோண்டு இருக்குது. தேங்க்யூ மேம். அதாங்க, இது 177க்கு 88 கொடுத்துட்டா. இதுக்கு மட்டும் இதில் கீழே போய்ட்டு பார்ப்போம் எவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சுன்ட்டு. இதோட 70 ரூபா டிப்ஸுங்க. நீங்கள் வெச நகர் ஒரே நகர் பாரு. ஐயா ஐயா, கொஞ்ச நேரத்தில் வின்ட்டார். வட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், என்ன ஆர்டர் போடுவாங்களான்னு பார்த்தா எல்லாமே தூரமாக போட்டுனுக்குறாங்க. ரேப்பிடோவிலே தூரமாக போட்டுக்கிறாங்க. வீடு கிட்ட தான் போனோம், அம்சக்கரை போடுறாங்க, எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அம்சக்கரை இப்போ உங்கள் கூட பேசிட்டு வரும்போதே அம்சக்கரையை போட்டாங்க.
சரி எடுத்துட்டேன். லாஸ்ட்டு 8வது ஆர்டரு அம்ஜகரை இதை கொடுத்துட்டு வருவீங்களான்னு கேட்குறாரு. எஸ்ன்னு போட்டுறேன். அவ்வளோதாங்க. 6 நிமிஷம் போய் கொடுத்துட்டு அம்ஜகரை தாங்க, கிட்ட தாங்க ஏங்க. அவ்வளோதாங்க, 8வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நின்று இன்னும் சாப்பிட்லாம். சமோசா விமோசா வினுசா. நகைச்சுவை. அவ்வளோதாங்க, இன்றைக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. நாள் பார்த்தீங்கன்னா 21. நான் ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. எப்படியோ எனக்கு முடிக்க முடியாது நினச்சேன். எப்படியோ முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கே முடிஞ்சிச்சு. எத்தனை ஒரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே 6 ஹவர் தான். 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அது 6 ஹவர்லேயே முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் டைம் எடுத்துகிறோன்னு நினச்சேன். பரவாயில்ல, முடிச்சிட்டேன். எனக்கு கிலோமீட்ரு எவ்வளோ ஓடிச்சின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்படியோ 28,143 எப்படியோ காட்டியிருப்பேன். 28,000 இருங்க பார்த்தலாம். 28,440 143 மைனஸ் இப்போ எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28,226. வெறும் 83 கிலோமீட்ரு தாங்க ஓட்டிக்கிறோம். 83 கிலோமீட்ரு ஓட்டிக்கிறோம். 83 கிலோமீட்ரு ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவில் எடுக்கிறேன். ரேப்பிடோவில் பார்த்துங்க, 739 ரூபா. 739 ரூபா. எத்தனை ஆர்டரு பார்த்துப்போம்? 4 ஆர்டரு. 4 ஆர்டரில் 739 ரூபா. 739 ரூபா ப்ளஸ் போர்ட்டரில் பார்ப்போம்ல. போர்ட்டரில் மழை வேறு வந்துச்சு. அதான் நாங்கள் முடிக்கும் போது எடுக்க முடியல என்னால். 478 ரூபாங்க. அதே 4 ஆர்டர் ஓட்டிக்கிறேன். 4 ஆர்டர் ஓட்டி 478 ரூபா. 1200 ரூபாவா ப்ளஸ் டிப்ஸு மட்டுமே ஒரு 70 ரூபா வந்துச்சுங்க இன்றைக்கி. மொத்தம் 1287 ரூபா. இதில் பெட்ரோல் வந்து 250 ரூபா. 200ரூபானே வச்சுப்போம். ஏன்னா 100 கிலோமீட்டர் கூட ஓட்டலைங்க. 200ரூபாய்க்கு 100 கிலோமீட்டராவது ஓட்டணும். 83 கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 200 பெட்ரோலு. 1084 ரூபாய் இன்றைக்கி ப்ராஃபிட்டுங்க. மழை நாள்லேயே ஓட்டி, ரெயினிலே ஓட்டி, அதுவும் இல்லாமல் எத்தனை ஆர்டர் மட்டும் போர்ட்டரில் பாருங்கள். போர்ட்டரில் குவிச்சிட்டேன் இன்றைக்கி. ஆர்டர் எடுக்காமலே குவிச்சிட்டேன். 153 ஆர்டரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். 4 ஆர்டரு தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 153 ஆர்டரு எடுக்காமல் விட்டுக்கிறேன். செம்ம கிலோமீட்டர் ஜாஸ்தியாக போகிறானுங்க தூரமாக. அப்படின்னு தான் எவன் எடுப்பான்? அவ்வளோதாங்க, இந்த நாள் முடிஞ்சிருச்சு. எப்படி நாளைக்கு ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் மழைனால. இந்த வீடியோவே ஒழுங்காக எடிட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி என்னென்ன ஆர்டர் எடுத்துன்றதுக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் நடுவில். ஏன்னா ஆர்டர் எடுக்க முடியாதனால கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சு. மழையினால் பிரச்சனையாக போயிடுச்சு. வீடியோ எடுக்க முடியல. சரிங்களாங்க, பார்ப்போங்க. ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.